காலைதோறும் புதியவை அணுகுமுறை மாற்றம். பிப்ரவரி 12. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. அநேக சாகசக்காரர்கள் உலகம் முழுவதையும் சுற்றி வருவதற்கு ராட்சத பலூன்களை பயன்படுத்த முயன்றார்கள். அந்த ராட்சத பலூன்களில் நெருப்பு மூட்டுவதன் மூலமாக உண்டாகக்கூடிய சூடான காற்றினால் பலூன் பறக்கும். அப்படி முயற்சி செய்தவர்களில் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த பிராயன் மற்றும் பெட்ராண்ட் ஆகியோர் முக்கியமானவர்கள். இவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை துவங்கும் போது செயின்ட் லூயிஸ் மிசோரி பகுதியில் இருந்து தொடங்கினார்கள். 24,000 அடி உயரத்திற்கு பலூன்களை உயர்த்தினார்கள். அவர்கள் அங்கிருந்து தென்கிழக்கு பகுதியை நோக்கி அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக ஆப்பிரிக்காவிற்கு செல்ல திட்டமிட்டு இருந்தார்கள். இந்த ராட்சத பலூன்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை என்னவென்றால், இந்த பலூன்களுடைய திசையை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. காற்று அடிக்கக்கூடிய திசையில் இந்த பலூன்கள் நகரக்கூடியதாக காணப்படும். இந்த பிரயாணத்தின் போது இருந்த மிகப்பெரிய சவால், காற்றினுடைய திசையின் காரணமாக பலூன் லிபியா நாட்டை கடந்து செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. லிபியா நாட்டின் அதிபர் அமெரிக்கர்களை வெறுத்தார். அந்நாட்களிலே லிபியாவிற்கும் அமெரிக்காவிற்குமான உறவு நல்ல விதத்தில் இல்லை. அமெரிக்காவினுடைய பலூன் என தெரிந்த மாத்திரத்தில் அது சுட்டு வீழ்த்தப்படும் என சாகசக்காரர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். எனவே இவர்கள் 24,000 அடி உயரத்தில் இருந்த பலூனை வெப்பத்தை குறைத்ததன் மூலமாக 6,000 அடி உயரமாக குறைத்தார்கள். அதன் விளைவாக காற்றின் திசையானது தென் திசையாக காணப்பட்டது. எனவே லிபியாவிற்கு செல்லாமல் ஆப்பிரிக்கா பகுதியை நோக்கி அவர்கள் பலூன் பறந்தது. இந்த நிகழ்வில் இருந்து நமக்கு அநேக பாடங்கள் உள்ளன. பலூனுடைய திசையை மாற்ற முடியாது. காற்று செல்லக்கூடிய திசையில்தான் பயணிக்க வேண்டும். ஆனாலும் உயரத்தை குறைக்கும் பொழுது காற்றின் திசை மாறி பலூனுடைய திசையை மாற்ற முடியும் என அவர்கள் உணர்ந்து இருந்தார்கள். இன்றும் பெரும்பாலானோர் உலகம் போகிற போக்கில் நாம் செல்ல வேண்டும், உலகத்திற்கு ஏற்றாற்போல நம்முடைய அணுகுமுறை இருக்க வேண்டும் என சமாதானம் சொல்லக்கூடியவர்களாக, சாக்குப்போக்கு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஜென்ம சுபாவத்தை கிறிஸ்துவின் சுபாவத்தினால் மாற்றும்போது கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாக முடியும் என அவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். ஜெபம். எங்கள் ஜென்ம சுபாவத்தை எடுத்து போடும் தேவனே, ஆமேன்.